கடவுள் வந்து படைக்கும் போதே நீ வந்து கெட்டவனாரு, நீ வந்து நல்லவனாரு, நீ மற்றவங்கள கஷ்டப்படுத்து, நீ மற்றவங்களுக்கு வந்து எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இரு அப்படிலாம் சொல்லி யாரையும் வந்து படைக்கலைங்க. எல்லாருமே வந்து சூழ்நிலை கைதிகள் தான். அவங்க பார்க்குற, பழகுற, அவங்களுக்கு கிடைச்ச அந்த மனிதர்களையும் அந்த சூழ்நிலையும் வச்சு அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து அங்கே அசம்பிள் ஆகுது, அது அக்குமுலேட் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து எப்படி சொல்றது, அந்த ஜேர்னியில் வந்ததானே தவிர பை பர்த்லேயே அப்படி இருக்காங்களான்னா அப்படி இல்லை. எல்லாருமே இங்கே காமனாக தான் படைக்கப்படுறாங்க. அவங்க கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறுது. ஒவ்வொருத்தட்டும் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்பு. இப்போ கணவன் மனைவி உறவு எடுத்துட்டிங்கன்னா, கணவன் வந்து மனைவிட்டு இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் ஒரு பிக்சர். பிகாஸ் அது இங்கேருந்து அந்த பதிவு கிடச்சிருக்குன்னா அவங்க அம்மாவோ இல்லை அவங்க பாட்டியோ அவங்க அக்காவோ இல்லை அவங்க சித்தியோ சித்தப்பா சம்திங் இந்த மாதிரியான உறவுகள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றத பார்த்து பார்த்து பழகிருப்பாங்களே. ஸோ அந்த ஒரு பிக்சருக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க. அந்த பிக்சரைசேஷனுக்குள்ளே தான் தன்னோட பார்ட்னர் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் அவங்களுக்குள்ள அவங்க செட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. நாம இன்னொரு இடத்துல இருந்து வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்திருப்பாங்க. அங்கிருந்து ஒரு பேட்டர்ன் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரெண்டும் வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்மேட்சாக இருக்கும் சம் பீப்புள்ஸ்க்கு வந்து. ஸோ அதனால தான் நிறைய கிளாஷ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ரெண்டும் வேற வேற இருக்கு. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவை கரெக்டாக பலப்படுத்த முடியும். உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை இவங்கள்ட்ட சில விஷயங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி எது வந்து பெஸ்ட்டு, ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டுன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும் தான் சரியாக இருக்கும். நான் சொல்கிறது நீ கேளு, இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் நிற்கிறதும், இல்லை நான் இப்படி தான் பார்த்து பழகிருக்கேன், எனக்கு இதுதான் கரெக்டு, இதை தான் என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த பாண்ட் வந்து கிரியேட்டே ஆகாது. அது எப்படின்னா மியூச்சுவல் பாண்ட் கிரியேட் ஆகாது. சும்மா ஒரு கடமையே அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு கட்டமைப்போட நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தின் பேரில் அந்த லைஃப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல லவ்ன்ற எமோஷன் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து டெட் ஆகிடும். ஒரு நிர்பந்தத்தின் பேரில் குழந்தைங்க ஆயிட்டாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் பிரச்சனை ஆகிடும், பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அந்த மாதிரியான எமோஷனை மட்டுமே அது ட்ராவல் ஆகும் அந்த உறவு வந்துட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் உட்காந்து பேசி புரிஞ்சுக்கலாம், தாராளமாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே மனிதர்கள் யாரும் கெட்டவங்களும் படைக்கப்படலை. ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து வளர்க்கப்பட்டிருக்காங்க, இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்குன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அப்போ இடையில வந்து தான் இடையில கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ அதை எப்படி அதை டியூன் பண்ணணுன்ற அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் தெரியாதான் பிரச்சனை. நிறைய உறவுகள் இப்போ டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த உறவை எப்படி டியூன் பண்ணணும், எப்படி வந்து எனக்கான ஒரு உறவை நான் எப்படி மாற்றிக்கிறது, இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கேன் இந்த உறவு என்னதான் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, இவ்வளோ